இந்த விஷயத்துல நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க நந்தினி. அது இந்த விவகாரத்துல நீங்க தலையிட்டே ஆகணும். நான் எப்படி அந்த வீட்டு விவகாரத்துல நுழைய முடியும்? ஏன் முடியாது? கண்டிப்பா முடியும். நீங்க கார்த்திக் கிட்ட பேசணும். உங்க வாழ்க்கைக்காக நீங்க ஒன்னும் அவர்கிட்ட கேட்க போறது இல்லையே. ஆனா உங்க மாமியார் உங்களுக்கு தாய் மாதிரி தானே. அந்த தாய் அவமானப்பட்டா அது உங்களுக்கும் தானே அவமானம். அதனால நீங்க இதுல நிச்சயமா தலையிடணும். நான் வரேன். குட் மார்னிங் டாக்டர். வாமா திவ்யா. இன்னும் 2-3 நாள்ல அம்மாவுக்கு சில செக்அப் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஆபரேஷன் வச்சுக்கலாம்னு சீஃப் டாக்டர் சொல்லிட்டாரு. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியாமா? ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுமா. போய் அம்மாவை பாரு. அம்மா, அம்மா, திவ்யா வாமா. மெதுவா வாமா. நீ வந்தத கூட நான் பார்க்கலம்மா. பரவாயில்லம்மா. இந்த ஜூஸ குடி. வேண்டாம்மா. வேண்டான்னு சொல்லாம குடிமா. இந்தா. ஏம்மா டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? இன்னும் 2 நாள்ல ஆபரேஷன் பண்ணிடலாமா? ஆபரேஷன் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும் சொன்னாரு. ஏம்மா அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏம்மா இவ்வளவு தூரம் பணம் செலவு பண்ணி நான் பொழைச்சு என்னம்மா செய்ய போறேன்? என்னம்மா பேசுற நீ? உனக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். போதும்மா, எனக்காக நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும்மா. அம்மா, நான் உனக்காக கஷ்டப்படாம வேற யாருக்காகமா கஷ்டப்பட போறேன்? ஜூஸ குடி. அம்மா, நான் கிளம்புறேன். சாயந்தரம் வந்து பாக்குறேன். சரிம்மா. ஒன்னும் கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். பார்த்து போயிட்டு வாம்மா. வரேம்மா. வாங்க திவ்யா. உஷா, மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கா? இருக்கு எல்லாம். சரி, உள்ள ஃப்ரூட்ஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அம்மா கேட்ட கொஞ்சம் நான் கொடுக்குறேன் திவ்யா. அப்புறம் அம்மாவை கொஞ்சம் பாத்துக்க உஷா. ஏதாவது தேவைன்னா இமிடியேட்டா எனக்கு ஃபோன் பண்ணு. நீங்க கவலையே படாதீங்க, உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்றேன். அப்புறம் நைட் டியூட்டி கேர் வருவாங்க. மீனாட்சி வருவா. மீனாட்சி கிட்ட சொல்லி அம்மாக்கு நைட் டிஃபன் வாங்கி கொடுத்து சொல்லு. நான் பாத்துக்கிறேன் திவ்யா, கவலைப்படாதீங்க. சரி, வரேன். திவ்யா ஒரு நிமிஷம். இது உங்க அம்மாவோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட். இந்தாங்க. வரேன் உஷா. வாங்க.
மீ சிஸ்டர். இப்போ கேன்சர் வார்டுல இருந்து வராங்களே திவ்யா, ஆமா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இல்ல அவங்களுக்கு வேண்டியவங்க யாராவது பார்க்க வந்தாங்களா? திவ்யாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. திவ்யாவோட அம்மாவுக்கு தான் யூட்ரஸ்ல கேன்சர். ரொம்ப நாளாவே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. செலவு ஜாஸ்தி தான், ஆனா வேற வழி இல்ல. திவ்யா தான் சமாளிக்கிறா. பாவம் ஏழை குடும்பம், எப்படிதான் சமாளிக்கிறாளோ தெரியல. இப்ப கூட ஆபரேஷனுக்கு பணம் கட்டணும், பெரிய தொகை. அதை புரட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறா. அந்த அமௌண்ட்டை எத்தனை நாள்ல கட்டணும்? இன்னும் 2 நாள் தான். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. இவன் ஏன் இங்க வந்தா? நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு தெரியும். நான் தான் உங்ககிட்ட பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இங்கெல்லாம் வந்து உன்னை நீ அடையாளம் காட்டுக்கிறியா? என்ன அடையாளம் காட்டிக்கவோ, எனக்கு வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு கெஞ்சவோ நான் இங்க வரல. குடும்பத்துக்குள்ள கோர்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லை. கோர்ட்டுக்கு எடு கொடுத்துருக்கு, சட்டம் அதோட வேலையை செய்யும். இப்ப நான் அந்த விஷயத்தை பத்தி பேச வரல. சட்டம்னு கூட சொல்ல மாட்டேன். அதை விட தெய்வம் இருக்கு, அதோட தீர்ப்பு தான் முக்கியம். சரி, வேற என்ன விஷயம்? வெறுப்பா இருக்குல்ல என் கூட பேசவே? ஏங்க, நீங்களா வந்தீங்க, நீங்களும் உங்க நண்பனோட மரணத்துக்கு ஆறுதல் சொன்னீங்க. ஆறுதலும் காட்டி அன்பும் காட்டினீங்க. உங்களை நம்பி என் மாமியார் என்ன ஒப்படைச்சாங்க. எல்லாமே மறந்து போச்சு. என்ன மறக்கலாம், தப்பில்ல. ஆனா உங்களை பெத்த தாயை மறக்கலாமா? தப்பு இல்லையா? எனக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு குழந்தையோட கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ அபிராமி வாக்க வேதமா நினைக்கிறீங்க, அண்ணிய அம்மாவா நினைக்கிறீங்க. அதுல தப்பு இல்ல. ஆனா அம்மாவை நினைக்காம இருக்கீங்களே, அது உங்களுக்கு தப்பா தெரியல? உங்க அம்மா வாழ வச்சு பார்க்க யாருக்குமே உரிமை இல்லை. தான் கணவரை பிரிஞ்சு தம்பி வீட்டுல இருக்கும் போது அவங்க விடுற கண்ணீருக்கு அளவே இல்லை. அவங்க ஏன் அம்மா, அது ஏன் வீட்டு பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். அது எப்படிங்க? அது எப்படி அது உங்க சொந்த பிரச்சனை? நீங்க என்ன தொட்டு தாலி கட்டிருக்கீங்க. நீங்க போன கோர்ட்டு இன்னும் என் கழுத்துல இருந்து தாலி எடுக்கல. இது என் கழுத்துல தொங்குற வரைக்கும் நான் உங்க பொண்டாட்டி தான். உங்க அம்மா என் மாமியார் தான். புருஷனை விட்டு வாழற கொடுமைய நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். உங்க அம்மா என்ன பாவம் பண்ணாங்க சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அண்ணி மட்டும் உங்க அம்மா வசத்தின்னு சொல்ல வரல. உங்க அப்பா அம்மாவை சேர்த்து வைக்கிற கடமை இருக்கு. நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். வீட்டுல மாமாவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்தப்போ வீட்டு சொத்துக்களை
பாகம் போட்டு உங்களை வெளியே போக சொன்னப்போ நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? எனக்கு சொத்து எதுவும் வேண்டாம், என் அம்மா தான் வேணும்னு கேட்டீங்க. உங்க பேச்ச கேட்டு எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. உங்க அப்பாவும் ஏன் ராஜேஸ்வரி விட்டு தர முடியாதுன்னு சொன்னாரு. பெண்கள் கண்ணீர் விட்டா குடும்பத்துக்கு ஆகாது. அதுலயும் தாயோட கண்ணீர் விலை மதிக்க முடியாதது. அதுக்கு விலை கொடுத்தா குடும்பமே தாங்காது. ஒரு நல்ல தாய்க்கு பிறந்த உன்னதமான மகன் நீங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்திருக்கீங்க. தாய் மேல பாசம் காட்டுறவர் நீங்க. இப்போ உங்க மேல லேசான அழுக்கு படிஞ்சிருக்கு, தொடச்சுக்கோங்க. எந்த தவறும் ஒருத்தன் பண்ணலாம், ஆனா தாய் அழ வைக்கிறவன் பிள்ளையே இல்ல. மாமா, உங்ககிட்ட நம்ம ஆபீஸ் விஷயம் ஒன்று பேசணும். என்ன? நம்ம கம்பெனி போர்ட் மீட்டிங்க உடனே கூட்டணும். எதுக்குமா, என்ன அவசரம்? நம்ம கம்பெனி ஷேர்ஸ் விஷயமா சில முடிவெடுக்கணும் மாமா. அவ்வளவுதானே? போர்ட் மீட்டிங் கன்வீன் பண்ணு. நீ தானே எம்டி, எல்லா டிசிஷன் நீ எடுக்கலாமே. இல்ல மாமா, ஷேர்ஸ்ங்கிறது முக்கியமான விஷயம். அத நீங்க இருந்து தான் முடிவெடுக்கணும். அதுக்கு நான் எதுக்குமா? உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா கார்த்திகை கேட்டுக்கேன். அது இல்ல மாமா, நான் இந்த விஷயத்த எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? இதுல ஒரு சின்ன டெலிகேட் ப்ராப்ளம் இருக்கு. அத நாம தான் பேசணும். என்னது? எதுவா இருந்தாலும் சொல்ல. உங்க மூத்த புள்ள பேர்ல நிறைய ஷேர்ஸ் இருக்கு. இப்போ அவர் உங்க புள்ள இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த ஷேர்ஸ் அவர் பேர்ல இருக்கணுமா? இத பத்தி நான் எதுவும் சொல்லக்கூடாது. ஆனா இந்த விஷயத்த உங்க கவனத்துக்கு நீ ஞாபகப்படுத்தினது நல்லதா போச்சு. போர்ட் மீட்டிங்க்கு மதனை இன்வைட் பண்ணுவோம். அங்கேயே அவனோட ஷேர்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ண சொல்லி எழுதி வாங்கிக்குவோம். ஓகே ஓகே, டு இட். வேலை முடிஞ்சதா? சக்சஸ்ஃபுல். சாந்தி, சாந்தி நாராயணா. சார், சாந்தி, சாந்தி. வாங்க மாமா. கையில என்ன மாமா கவரு? என்ன ஏன் கோவமா இருக்கீங்க? நான் ஒரு அடி எடுத்து வச்சா அபிராமி என்ன 4 அடி பின்ன தள்ளுறா. என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு அபிராமி அழைப்பதை ஆரம்பிச்சிருக்கா. பேச்சுவார்த்தைக்காக இல்ல, போர்ட் மீட்டிங்கா. அந்த டிஸ்கஷன்ல நான் கலந்துக்கணுமா? மாமா, எதுக்கு உங்களை அவங்க கம்பெனி போர்ட் மீட்டிங் கூப்பிடுறாங்க? அபிராமி என்னவோ சதி பண்றா. அநேகமா என் பேர்ல இருக்கிற ஷேரை பத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், அதே போர்ட் மீட்டிங்ல அவ்வளவு உண்டு இல்லைன்னு பண்ண போறேன். மாமா, நீங்க போர்ட் மீட்டிங் போங்க, வேண்டாங்கல. ஆனா எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். எந்த பிரச்சனை வந்தாலும், யாரு என்ன கேட்டாலும் நீங்க கோவப்படக்கூடாது, யாரையும் பேசக்கூடாது. குறிப்பா உங்க அப்பா கிட்ட நீங்க கோவப்பட்டு பேசக்கூடாது. அப்புறமா 4 பேருக்கு முன்னாடி உங்க மனசு நோகுற மாதிரி அவர் உங்களை இன்சல்ட் பண்ணிடுவாரு. சரி, அப்படியே செய்றேன் சாந்தி.
வர வர அபிராமி எல்லை மீறி போயிட்டு இருக்கா. ஏற்கனவே அவ பண்ண காரியத்தினால அத்தை வீட்டை விட்டு போயிட்டாங்க. இப்போ போர்டு மீட்டிங் அது இதுன்னு புது புது பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரமே அபிராமிக்கு ஒரு முடிவு கட்டணும். வணக்கம் நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். How is the family? நல்லா இருக்காங்க சார். எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன். உடம்பு பரவாயில்லையா சார்? இப்ப பரவாயில்ல. உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். நல்லா போகுது சார். நீங்க எல்லாம் கொஞ்சம் மாமாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்புறமா உங்ககிட்ட பேசுவாரு. இல்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதனால பேசுறாங்க. இல்ல மாமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க ஆபீஸ்க்கு வரீங்க. போர்ட் மீட்டிங் முடிச்சிட்டு பேசுங்களேன். ஓகே, மறுபடியும் பாக்குறேன். ஓகே சார். டைரக்டர்ஸ் எல்லாம் வந்தாச்சா? வந்தாச்சு மாமா. உங்க புள்ள மட்டும் இன்னும் வரல. அவனுக்கு என்னைக்குமே டைம் சென்ஸ் கிடையாது. அவங்க உருப்பட போறான். இனிமே அவர் எப்படி போனா நமக்கு என்ன மாமா? அவன் எப்படி வேணா போட்டான். அவனுக்கா மத்தவங்க எல்லாம் காத்திருக்க வேண்டியதுல. டெலிபோன் பண்ணி வரானா இல்லையா கேளுங்க. பண்ணிட்டு சார் வந்துட்டு இருக்காங்களா? ஷாம், நீ போய் அவர் வந்துட்டாரான்னு பாரு. ஓகே மேடம். மாமா, நம்ம மத்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கெல்லாம் என் புருஷ விவகாரம் தெரியும். அதனால நீங்க ஒபிஷியல் மேட்டர்ஸ் மட்டும் பேசினா போதும். மூணாவது மனுஷங்க முன்னாடி நம்ம குடும்ப விஷயம் பேச வேணாம் மாமா. நானா பேச மாட்டேன். பேச வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு, கண்டிப்பா பேசுவேன். சார் மதன் சார் வந்துட்டாரு. அவன் வந்தா வந்துட்டு போறான். ப்ளீஸ் சிட் டவுன். கை தேவலையாப்பா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார். எதுக்காக எந்திரிச்சு நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க.